வணக்கம் மக்களே. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பொதுமக்கள சந்திச்சிருக்காரு கரூர்ல. அதுல பார்த்தீங்கன்னா, 31 பேர் இறந்துட்டாங்களாம் கூட்ட நெரிசல்ல. எப்படிங்க கூட்ட நெரிசல்ல 31 பேர் இறக்க முடியும்? இதெல்லாம் நம்ப முடியுதாங்க? இதுக்கு பின்னால பெரிய மாஃபியா கும்பலே ஒர்க் பண்ணியிருக்குங்க. அது எப்படிங்க அது லைனா ஆம்புலன்ஸ் வருதாம். வந்து மயக்கம் போட்டவங்க எல்லாத்தையும் கூட்டு போதாம். கூட்டு போயி ஐசியூ வார்டுல கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். அரசு கல்லூரி மற்றும் பொது மருத்துவமனையாம். ஐசியூ வார்டுல கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். ஏங்க ஒரு முதலுதவிய அந்த ஸ்பாட்லயே, அவர் விழுந்த ஸ்பாட்லயே முதலுதவி குடுக்கலாம். ஒரு மயக்கம் அடைந்தவங்களுக்கு எதுக்குங்க ஐசியூ வார்டு? ஒரு சோடா போதாது? ஒரு சோடா குடுத்தா அவங்க தெளிய போறாங்க. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பொது வார்டுல போட்டு, பொது வார்டுல நீங்க முதலுதவி பண்ணியிருக்கலாமே. எதுக்கு ஐசியூ வார்டு? இதுல என்னன்னா, அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போனது எல்லாமே கூட குடும்ப உறுப்பினர்கள் இல்லாதவர்கள். அதாவது குடும்பத்த வீட்ல விட்டுட்டு தனியா வந்தவங்க. தனியா வந்தவங்கள பார்த்து கரெக்ட்டா டார்கெட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஐசியூ வார்டுல சேர்த்துட்டாங்க. இதுல குழந்தைங்கள் வேற. குழந்தைங்கள கடத்தி வேற கொண்டு போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா விஜய் சாரே சொன்னாரு, "ஒரு குழந்தைய காணோம். மக்களே தேடி கண்டுபிடிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, குழந்தைங்கள வேற ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஐசியூ வார்டுல சேர்த்துருக்காங்க. இதுல 31 பேர் நெனைக்கிறேன். 31 பேர் இறந்திருக்காங்கன்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. 31 பேர் இறக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுல பெரிய மாஃபியா கும்பல் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ, இத நீதிமன்றம் விசாரிக்கும். நீதிமன்றம் விசாரித்து அந்த மாஃபியா கும்பலுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் குடுக்கும். நன்றி.